ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு ஸ்பெஷல்னாவே அது நம்ம பாய் பிரியாணி தாங்க. அதுவும் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பாய் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எம்டி பாத்திரத்தில் எதுவுமே நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எம்டி பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாம் சேர்த்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க மசாலா ஐட்டம்லாம் சேர்க்குறாங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி இந்த மாதிரியான மசாலா ஐட்டங்களெல்லாம் அதுக்கப்புறமா தான் சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஆயிலே ஊற்றுறாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய ரைஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஐட்டம்லாம் சேர்க்குறாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிற ப்ரிப்பரேஷனுக்கு 1 kg போல் ரைஸ்க்கு நம்ம எந்த அளவுகளோடு சேர்த்து இதே ப்ரிப்பரேஷனில் செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நெக்ஸ்ட் நம்ம போடுறோம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அவங்க தண்ணியை சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது பாய் வீட்டு வடி பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். சரி, இந்த நம்ம சேனலில் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோமே, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரியாணி வீட்லேயும் செஞ்சு நம்ம டேஸ்ட்டான ஒரு பாய் பிரியாணி நம்மளும் வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க சேர்த்து அந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறாங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக சேர்த்துக்கிறாங்க. அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ நார்மலாக நம்ம வீட்டிலலாம் பிரியாணி செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆனியன் சேர்ப்போம். ஸோ இது பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் செய்ய முடியுமா பிரியாணி அப்படின்றது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தடில் பிரியாணி தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணுறாங்க. தக்காளி ஆட் பண்ணுறப்போ புதினா, கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துறாங்க. ஃபஸ்ட் பேட்சில் அவங்க மல்லி இலைகளை மட்டும் சேர்த்துறாங்க. செகண்ட் பேட்ச் தக்காளி அவங்க ஆட் பண்ணும்போது அதிலே பார்த்திங்கன்னா தயிர், மசாலா ஐட்டமான அந்த மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து அந்த தக்காளியிலே ஆட் பண்ணி அதையும் சேர்த்துடுறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பெஞ்ச் அவங்க தக்காளி சேர்க்குறாங்க. அதிலே வந்து அந்த தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தயிர், புதினா, மல்லி இலைகள், மசாலா ஐட்டம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே அதோடவே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குற டைமில் நம்ம மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ நல்லா வந்து இதோடு நம்ம வதங்கினதுக்கப்புறம் மட்டனையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஸோ மட்டனையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கொஞ்சமான அளவு மட்டனுக்கே பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும் வேகிறதுக்கு. இது அதிகமான அளவு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நல்லா ஆயிடுச்சு. அது வெந்து நல்லா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நல்லா அது வரைக்கும் வந்து மூடி போட்டு விட்டுறாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. நல்லா கலந்துடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கத்திரிக்காய் தொக்கும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ சேர்த்து எடுக்க முடியல. ஸோ இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து போட்டுடுறாங்க. தண்ணி கொதிக்கிற டைமில் அரிசியை போடுறாங்க. அரிசியோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கலர் பவுடர், ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த அரிசியோடையே சேர்த்துடுறாங்க. சேர்த்து வந்து அரிசியை ரொம்ப நேரம் வேக விடுறதில்ல. 3/4 பாகம் வந்ததுக்கப்புறம் வடிச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா வடிச்சிடுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க செஞ்சது. இப்படி செய்கிறாங்களே எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் யோசிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஆனால் பாய் பிரியாணினாவே பாய் தான் ஸ்பெஷல். அவங்க செஞ்ச மெத்தட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வடித்த அரிசியும் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சா இதோட வந்து ஒரு பேட்சாக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரியாணினாவே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரியாணி பிடிக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ அரிசியெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுடுறாங்க. மட்டனோடு சேர்த்துடுறாங்க. நம்ம தண்ணியோட அளவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கறி வேகிறதுக்கு தான் வைக்கிறாங்க. நம்ம 3/4 பாகம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரிசி வெந்துருச்சு அப்படின்றதுனால தண்ணி வந்து குறைந்த அளவு தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுகளோட நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுறாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மூடி போட்டு தண்ணியோட அளவு பாருங்கள். அரிசிக்கு மேலே வந்து தண்ணி வரவே இல்லை. இதுதான் வந்து பக்குவம். அவங்க அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி மேலே வரவே கூடாது. இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கறி வேக வச்ச தண்ணியை வந்து லைட்டாக மேலே வந்து தெளித்து விட்டுக்கிறாங்க. அவங்க அந்த பக்குவம் தெரிஞ்சு அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ நம்மளும் இதே அளவுகளோட நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ பிரியாணி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அப்படியே அவங்க ஒரு டைம் மட்டும் அந்த அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை. அந்த கறியெல்லாம் எடுத்து கொடுக்கவே இல்லை. அப்படியே
அப்படியே வந்து மூடி விட்டு டம்மு போட்டுறாங்க. கறியெல்லாம் பாருங்கள் அடியில் இருக்குது, சேர்த்து ரைஸ் மட்டும் மேலே இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஒன் டைம் வந்து கலந்து விடுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து. அரிசியெல்லாம் உடையாமல் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கான மெத்தட் இதுதான். ஸோ அவங்க வந்து ரைஸை வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ ஒன் டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து கலந்து விட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ப்ரிப்பரேஷனில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான பாய் வடி பிரியாணி நம்மளும் வீட்டிலே செய்யலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு பிரியாணி சரியாக வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அளவுகள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.